ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜிமா, விஜிமா என் செல்லம், உன்னை இவ்வளவு சீக்கிரம் சென்னையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. கடவுள் என் மகளை என்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டான். என் பேத்தி எங்க? நிலா, நிலா, போதும். எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. சென்டிமெண்டா பேசி என்ன உருக வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அக்கா, எவ்வளவு வருஷம் ஆச்சுக்கா உன்னை பார்த்து. நல்லா இருக்கியாக்கா? ப்ளீஸ்க்கா, கோவப்படாதக்கா. அம்மா ஏதோ அந்த டைம்ல தெரியாம பேசிருச்சுக்கா. அதை இன்னும் நீ மனசுல வச்சிட்டு இருக்கியா? சிவா, உன் மேல எனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கு. அந்த கொஞ்ச நெஞ்ச பாசத்தையும் கெடுத்துறாத. முதல்ல இவங்களை கூட்டிட்டு வெளியில போ. இங்க வந்து காட்டுற இந்த அக்கறை கரிசனால எனக்கு தேவையில்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அக்கா, நீ ஏன் இப்படி பேசுற? பழசையெல்லாம் மறந்துருவோம்க்கா. பாப்பா எங்கக்கா? அவளை பார்க்கணும்க்கா. சிவா, நான் யாரும் வேணான்னு நிம்மதியா இருக்கேன். ப்ளீஸ், உடைஞ்சு போன கண்ணாடிய ஒட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அது நல்லாவும் இருக்காது. தயவு செஞ்சு கிளம்புங்க. விஜி, புரிஞ்சுக்கோமா. நீ புரிஞ்சுக்கோமா. போ சொன்னதுக்கு அப்புறமா நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன்டி இப்படி நாயை விரட்டுற மாதிரி விரட்டுற? யாரு நாயை விரட்ட மாதிரி விரட்டினாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போயிருங்க. நான் வேலைக்கு போகணும். எனக்கு டைம் ஆகுது. அம்மா, அக்கா ப்ளீஸ்க்கா. எனக்கு யாரும் வேண்டாம். நான் என் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் என் பொண்ணு நிலா கூட சந்தோஷமா இருந்தாலே போதும். இத கெடுக்கணும்னு யாரும் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் பேசாத விஜி. உன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான். டே, அந்த பணத்தை கொடு. நம்ம விஜய், இந்தாம்மா. இது நான் சீட்டு போட்ட பணம். இத வச்சு நிலாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு. நான் உன்கிட்ட கேட்டனா? என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லன்னு நான் உன்கிட்ட கேட்டனா? உன்கிட்ட கேட்டனா? இல்லம்மா. என் நேரம். எனக்கு வேலை கிடைச்ச அதே கடையில உன் மருமகளும் வேலை செய்யறா. யார நான் சாகுற வரைக்கும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களே அந்த கடவுள் என் கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்ததுக்கே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நான் உதவி வேற ஏத்துக்கணுமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இது குழந்தையோட படிப்பு விஷயம். அத கோவத்துல காட்டாத. யார் யார்கிட்டயும் கையேந்தி நிக்கிறதுக்கு அம்மா நான் குடுக்கறேன். வாங்கிக்கோமா, வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. அதான் நீட்டுறாங்கல்ல. அப்படியே பாரி வள்ளல் பரம்பரை அள்ளி கொழுத்துக்கிட்டு இருக்காங்க. வேண்டான்னு தூக்கி போட்டு போனவளோட மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக உதவி பண்ண வந்திருக்கீங்களோ? சூப்பர் அத்தை. நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலை பாப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி வந்தோம். நான் நினைச்சதும் இவர் காணிச்சதும் சரியாதான் இருக்கு. விஜிமா, பணத்தை வாங்கிக்கோமா. உன் அம்மா தான் கால் கடுக்க நின்னு புடவை வியாபாரம் பண்ணி செங்கல் எல்லாம் தூக்கி வச்சு வேலை பார்த்து இந்த பணத்தை கொண்டு வந்திருக்காங்க. பணத்தை கொடுக்கறாங்கல்ல, வாங்கிக்கோமா. வாங்கிக்கிட்டு நீ எவனுக்கோ பெத்த உன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ கட்டு. அனி, விடுங்க அனி. அக்காவை இப்படி எல்லாம் பேசாதீங்க. சிவா, நீ என்ன உன் அக்காவுக்கு சப்போர்ட்டா? அக்கா பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ? இந்த அக்கா பாசம் வந்தா நீ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். எதுக்கு ஏன் காசுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலை வெட்டிக்கு கூட போகாம நான் சம்பாரிச்சு போடுறதுல நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏன் உப்ப தின்னுட்டு
எனக்கே துரோகம் பண்றியா? நல்லா இருப்பீங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இவன் நம்ம குடும்பத்துக்கு வேணான்னு நானும் உங்க அண்ணனும் முடிவு பண்ணிருக்கோம். அப்புறம் எதுக்கு இவ கூட வந்து ஒட்டு உறவாடிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்த? நாங்க மான மரியாதையோட வாழறது உனக்கு பிடிக்கலையா? எங்க எல்லாரையும் வேண்டாம் தான் நடி தூக்கி போட்டு போனேன். அப்புறம் எதுக்குடி சென்னைக்கு வந்த? எதுக்கு வந்த? ஹலோ, போதும். எதுக்காக அவங்கள மிரட்டிட்டு இருக்கீங்க? ஹலோ, நீங்க யார் முதல்ல? நீங்க என்ன எங்க ஃபேமிலி விஷயத்துல குறுக்க வரீங்க? இது எங்க வீட்டு விஷயம். உங்க வீட்டு விஷயமா இருந்தா அப்போ வீட்டுக்குள்ள போய் பேசுங்க. ஹலோ பிரியா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல விஜய், உன்னை ரொம்ப நான் பேசிக்கிறேன். பிரியா, என்ன கேட்ட? சென்னைக்கு எதுக்கு வந்தியா? சென்னையில உன் பேருக்கு பட்டா போட்டு வச்சிருக்கியா? நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? கேப்படி கேப்ப. கேடுகட்ட வேலையை பண்ணிட்டு பேசுற பேச்ச பாரு. வெக்கமால உனக்கு? நான் என்ன தப்பு பண்ண? ஒருத்தனை நம்பி போன, ஏமாந்துட்ட, தோத்துட்ட. தோத்தவ திரும்ப எழுந்திருச்சு வந்து ஜெயிக்கணும்னு ஜெயிக்க கூடாதா? இல்ல சந்தோஷமா தான் வாழக்கூடாதா? நான் என் பொண்ண நல்லா படிக்க வைக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு சென்னைக்கு வந்திருக்கேன். உன் கூட உறவு கொண்டாடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நான் வரல. இதுக்காக தான் உன்கிட்ட சொன்னேன், என்ன தேடி வராதன்னு. இப்ப பாத்தியா என்ன நடக்குதுன்னு? பாத்தியா? என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? பாசத்தை காட்டுறேன்னு எதுக்கு இப்படி கண்டவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு எல்லாரும் போயிடுங்க. ஐயோ, ஓஹோ, நாங்க கண்டவங்களா? எங்கேயோ ஊரை விட்டு ஓடி போய் தலைமறைவா இருந்துகிட்டு இப்ப எங்க ஊருக்கு வந்து எங்களையே வெளியில போன்னு சொல்றியா? இத பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மரியாதையா ஊரை விட்டு ஓடி. ஏன் நான் எதுக்காக போகணும்? நான் என்ன உன் வீட்டுக்குள்ள வந்தனா? இல்ல என்ன காப்பாத்துன்னு உன்கிட்ட வந்து கெஞ்சினா? நான் கஷ்டப்படுறேன், நானே சம்பாதிக்கிறேன், நான் என் புள்ள கூட வாழ்றேன். நான் இங்க இருக்கணுமா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. இது ஏன் வீடு. இங்க இருந்து வெளியில போக வேண்டியது நீங்க தான். மா, இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தாமா. இவங்களெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவங்களை என் முன்னாடி வந்து நிப்பாட்டி கண்டுபடி என்ன பேச வைக்கிற.